இப்ப இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். இந்த இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ரொம்பவே சேஃபான விஷயம். நீங்க மாசம் மாசம் சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தா பணக்காரன் ஆக முடியுமான்னு தெரியாது. ஆனா மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா பணக்காரன் ஆக முடியும். எக்ஸாம்பிள்க்கு ஒவ்வொரு மாசமும் நீங்க ரூ. 5000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாசம் உங்க ரூ. 5000ல கொஞ்சம் ஐடிசி, கொஞ்சம் இன்ஃபோசிஸ், கொஞ்சம் டாடா மோட்டார்ஸ்ன்னு இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்ட் மாசம் கொஞ்சம் HDFC பேங்க், கொஞ்சம் டாடா ஸ்டீல்ன்னு இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேர்ட் மாசம் கொஞ்சம் விப்ரோ, கொஞ்சம் ஐசிஐசிஐ பேங்க், கொஞ்சம் டாக்டர் ரெட்டி மாரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா மாசமும் ஒரே கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம, அண்டர் வேல்யூட் கம்பெனிஸ வேற வேற செக்டார்ல பிக் பண்ணி, வேற வேற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சில வருஷம் கழிச்சு, நீங்க எந்த கம்பெனிலலாம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ, அந்த கம்பெனி குரோ ஆகும்போது, அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸும் குரோ ஆகும். அது மட்டும் இல்லாம, அதோட சேர்ந்து கம்பெனி பண்ற ப்ராஃபிட்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்ட எடுத்து நமக்கு டிவிடெண்டா குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி தான் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு நாளையிலயோ, ஒரு மாசத்துலயோ, ஏன் ஒரு வருஷத்துலயோ உங்களால பணக்காரன் ஆக முடியாது. கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி பேஷன்ஸோட பொறுமையா இருந்தா 5 வருஷத்துலயோ, 10 வருஷத்துலயோ உங்களால நிச்சயம் கோடீஸ்வரன் ஆக முடியும். பிகாஸ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சேஃபான, ரொம்பவே நல்ல விஷயம். இந்த வீடியோவோட சம்மரி என்னன்னா, வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்க, அதிகப்படியான எமோஷனல் பிரஷர் குடுக்குற ட்ரேடிங்க விட, பொறுமையா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அல்லது டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டு லாங் டெர்ம்க்கு பேஷன்ஸோட கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்றது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு